அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய ஜும்ஆ என்ற வணக்கத்தை, தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜும்ஆ உடைய உரையில் கொள்கை உறுதி என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக மனிதன் தான் விரும்பக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய உறுதி தன்மையை விரும்புபவனாகத்தான் மனிதன் இருக்கின்றான். உதாரணத்திற்கு அவன் அணிந்து கொள்கின்ற ஆடையாக இருந்தாலும், பயன்படுத்தக்கூடிய வாகனமாக இருந்தாலும், அவன் பேசக்கூடிய செல்போனாக இருந்தாலும், அல்லது பல கோடி ரூபாய்களை செலவு செய்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடத்தை அவன் கட்டக்கூடியவனாக இருந்தாலும், எல்லா பொருட்களிலுமே மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய இறுதி தன்மை எது என்றால், எல்லா விஷயங்களிலுமே உறுதியானதாக இருக்க வேண்டும் என்றுதான் மனிதன் விரும்புபவனாக இருக்கின்றான். அதுதான் உலகத்திலே அவன் நடைமுறைப்படுத்தி கொண்டும் வருகின்றான். இத்தகைய மனிதர்கள் ஏனோ உலகத்தினுடைய விஷயங்களில் தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் உறுதித்தன்மையை எதிர்பார்க்கக்கூடிய மனிதன் எத்தனையோ மக்களுக்கு வழங்காத, ஊரில் பல செல்வாக்கு மிக்க சகோதரர்கள் இருந்தும் அவர்களுக்கு காட்டாத நேர்வழியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் எனக்கு தேர்வு செய்து வழங்கி இருக்கிறானே என்று புரிந்து அந்த கொள்கையில் இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று மனிதன் அங்கே நினைக்க மாட்டேங்கின்றான். இந்த கொள்கை எத்தகையது, இது எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தையும் அதனுடைய பின்னணியும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் கஸஸ், நபிமார்களுடைய வரலாற்றுகள் என்ற ஒரு அத்தியாயம் சூரா, அந்த சூராவினுடைய 56வது வசனம் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் அல்லாஹ் பேசுகின்றான். இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த. அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், நபியே, நீ விரும்பியவர்களை, நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களை நேர்வழி செலுத்த உம்மால் முடியாது. அதற்கு அடுத்த வாசகத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஏன் வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மையஷா. அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, யாருக்கு ஏகத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இந்த நேர்வழியை தருவான். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி அருளக்கூடிய சம்பவம், நிகழ்வு எப்போது என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபு தாலிப், நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தின் போது அல்லாஹுடைய தூதருக்கு எவ்வளவு பக்கபலமாக நின்றார்கள். குறைஷி குலத்தினுடைய மிரட்டல்கள் ஒரு பக்கம், மக்கத்தினுடைய முஷ்ரிக்கின்களுடைய ஒரு பக்கம் மிரட்டல்களுக்கு நடுவில் அல்லாஹுடைய தூதர் ஏகத்துவத்தை எடுத்து சொல்கின்ற அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் ஆணியாக வேறாக நின்றவர் அபு தாலிப், அல்லாஹுடைய தூதருடைய பெரிய தந்தை. அவர் மரண படுக்கையில், அதாவது அந்த தருவாயில் இருக்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் பெரிய தந்தை அபூ தாலிபிடம் வந்து சொல்றாங்க,
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்றும் நான் அவனுடைய இறை தூதர் என்று நீங்கள் அந்த கலிமாவை சொல்லிருங்க. இதை வைத்து அல்லாஹ்விடத்தில் நான் உங்களுக்காக பேசிக்கொள்கின்றேன். இப்போதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான். இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, நீங்கள் விரும்புகிறவர்களை எல்லாம் உங்களால் நேர்வழி செலுத்த முடியாது, ஏகத்துவத்தை கொடுக்க முடியாது, ஓர் இறைவனை வணங்கக்கூடிய உண்மையான உன்னதமான தூய்மையான இந்த கொள்கையை உங்களால் கொடுக்க முடியாது. இது என்னுடைய அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ புரியுதா? அல்லாஹ் நமக்கு ஏகத்துவம் என்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். நாம் வசிக்கக்கூடிய பகுதியில் பல நல்ல மக்கள் இருப்பாங்க, பல கோடிக்கு அதிபதிகளாக இருப்பாங்க. அவர்களுக்கு வழங்காத, நாம் யார் என்றே தெரியாத, அறியப்படாத, பிரபலியம் அல்லாத சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த ஏகத்துவத்தை அல்லாஹ் பரிசாக தந்திருக்கிறான், தேர்வு செய்திருக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற எண்ணற்ற அருட்கொடைகளை விட, காசு, பணம், வீடு, பங்களா, காரு, வாகனம் எல்லாத்தையும் விட இந்த ஏகத்துவம் இல்லை என்றால் அந்த அத்தனையும் குப்பை தான் இஸ்லாத்தினுடைய பார்வையில். நாளை மறுமை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு மோமினுக்கு ஏகத்துவம் இல்லை என்றால், ஒரே ஒரு இறைவனை வணங்கக்கூடிய கொள்கை அவனிடத்தில் இல்லை என்றால், எவ்வளவு இருந்தும் சல்லி பைசாக்கும் பிரயோஜனமாக ஆகாததான் இந்த உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களும். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு தந்திருக்கிறான். இது ஒரு வகை. இதை பெற்றிருக்கிற இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சில செய்திகள் நான் சொல்கின்றேன். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு மார்க்கத்தை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனுக்கு பேரை பெற்றிருக்கிற நாம், அந்த முஸ்லிம்களுக்கென்ற சில உதாரணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதில் ஒன்று புகாரியில் பதிவு செய்யப்பட்ட 5448வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன மின ஷஜரி ஷஜரா, எத்தனையோ மரங்களில் ஒரு மரம் உண்டு, அது தக்கூனு மிஸ்லல் முஸ்லிம், அது முஸ்லிமுக்கு ஒப்பானது, முஸ்லிமை போன்றது. வஹிய, அது என்ன? அன்னஹ்லா, அதுதான் பேரிச்சம் மரம். எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிமுக்கு அந்த பேரிச்ச மரத்தோடு ஒப்பிட்டு உதாரணத்தை சொல்கிறார்கள் என்றால், அந்த பேரிச்ச மரத்திற்கென்ற சில உறுதிகள் இருக்கு. நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய எத்தனையோ மரங்கள், அதற்கு சரியான முறையில் பராமரிக்காமல் தண்ணீரை செலுத்தாமல் இருந்தால் அது செத்து மடிஞ்சு போயிடும், காய்ந்து கருவாடாக போயிடும். பேரிச்சம் மரம் அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் சில தண்ணீரை செலுத்தணும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அதை கண்டுக்காமல் விட்டாலும் சரி, அதனுடைய உறுதித்தன்மை, அதனுடைய வேர்கள் எல்லாம் வீழ்ந்து போகாது, அப்படியே உறுதியோடு நிற்கும். அதனால தான் பாலைவனத்தில் இன்றைக்கு பேரிச்ச மரங்கள் அவ்வளவாக இருக்கிறது, தோட்டங்களாக. அது முஸ்லிமுக்கு உதாரணம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதே புகாரியில 61வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்ன மின ஷஜரி ஷஜரா, மரங்களில் ஒரு வகையான மரம் இருக்கிறது, லா யஸ்புது வரகுஹா, அதனுடைய இலைகள் உதிர்வதில்லை. வைன்னஹா, அதுதான் மஸலுல் முஸ்லிம், முஸ்லிமுக்கு ஒப்பானது, உதாரணமானது. சில மரங்கள், தென்னை மரங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அது காய்ந்து விட்டாலே அதனுடைய இலைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? உரிந்து அப்படியே கீழே விழுந்து விடும், ஒரு காற்றுக்கே அது விழுந்துடும். எத்தனையோ பாதிப்புகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பேரிச்ச மரத்தினுடைய தன்மை, அதனுடைய இலைகள் காய்ந்தாலும் அது உதிர்வது கிடையாது. அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். எதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரண்டு செய்திகள் மூலமாக நமக்கு சொல்கிறார்கள் என்றால், அவ்வளவு உறுதியாக கொண்ட கொள்கையில்
இஸ்லாம் எனும் மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிற வரம்புகளில், சட்டத்திட்டங்களில் எந்த ஒரு தருணங்களிலும், சூழ்நிலைகளிலும், சந்தர்ப்பங்களிலும் தடுமாறி எப்படி வாழை மரங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காற்று, சாதா காற்று அடித்தாலும் எப்படி அது சாய்ந்து விடுகிறதோ, அது மாதிரி ஒரு முஸ்லிம் மார்க்கத்தை விட்டு, மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகள் இருந்து, சட்டத்திட்டங்கள் இருந்து அவன் சாய்ந்து விடக்கூடாத அளவிற்கு உறுதித்தன்மையோடு இருக்கணும் என்பதுதான் இந்த இரண்டு செய்திகளுடைய சாராம்சம். இப்ப நம்ம முஸ்லிம்கள் தானே, அல்லாஹ்வை நம்பியவர்களாக, மறுமையை சார்ந்தவர்களாக, மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக, எப்போது வரும் என்ற பயத்தோடு வாழக்கூடிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களில், வரம்பு மீறுகளில் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்ற ஒரு அலசல் உங்களிடத்தில் இருக்கணும். அல்லாஹ் எனக்கு எத்தனையோ சட்டங்களை தந்திருக்கிறான், பல கட்டடங்களை அல்லாஹ் எனக்கு அமைத்து தந்திருக்கிறான். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகிற பொழுது அவன் எப்படி நடந்து கொள்ளணும், ஏராளமான செய்திகள் நாம் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டுதான் வருகிறோம். ஆனால் இதுவரைக்கும் நமக்கு அது மாதிரியான தன்மை இல்லை, கொள்கையில் உறுதி என்ற தன்மை இல்லை. இன்றைக்கு தடுமாறக்கூடிய ஒரு நிலையிலே, விளிம்பில ஏகத்துவத்தை சொல்லக்கூடியவர்களுடைய நிலை, இதை நிலையை பார்த்து ஏகத்துவத்திற்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பிரச்சாரமாக அமைந்து விட்டது. கொள்கை என்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸை என்கிறார்கள், மற்றவர்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்கள், ஃபேஸ்புக்கில் பிரச்சாரத்தினுடைய செய்திகளை, தகவல்களை பரப்பி விடுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய நிகழ்வுகள் இவர்களுக்கென்று ஒன்று வருகிற பொழுது அங்கே தடுமாறக்கூடியவர்களாக, முன்னோடியாக நிற்கக்கூடிய தருணங்களில் தடுமாற்றத்தினுடைய முன்னோர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்மை நோக்கிய விமர்சனங்கள். எப்பொழுது? ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தா? இல்லை, சமீப காலமாகத்தான் இது. ஆனால் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அறிவுரை என்ன, அதையும் நம்முடைய ஆழ் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சுஃபியான் பின் அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருகை தந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, குல்லி கௌலன், எனக்கு சில அறிவுரைகளை நீங்கள் வழங்குங்கள், மார்க்கம் தொடர்புடைய அறிவுரைகளை எனக்கு சொல்லுங்கள். லா அஸலு அன்ஹு அஹதம் பஅதக, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அறிவுரையை இதற்கு பிறகு நான் வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாத அளவிற்கு உங்களுடைய அறிவுரை எனக்கு வேணும் என்று சுஃபியான் பின் அப்துல்லா ஸகஃபி என்ற நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொன்ன பிறகு சும்மஸ்தகிம், சொன்ன கொள்கையில், கொண்ட கொள்கையில் நீ உறுதியாக நில். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு சொன்ன தகவலாகத்தான் நமக்குமான தகவல். இது முஸ்லிம்ல 18வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி. யோசித்து பாருங்க, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய எத்தனையோ அருட்கொடைகளில் ஆகச்சிறந்த ஒரு அருட்கொடை. அந்த அருட்கொடை அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்குத்தான் தருவேன் என்று சொல்கின்றான். அத்தகைய அருட்கொடையை, அந்த ஏகத்துவத்தை பெற்ற நாம் இருக்கின்றோம். அப்படி நாம் இருக்கிற பொழுது எப்படி உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, பேரிச்ச மரத்தின் போன்ற உறுதியை போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு நபித்தோழர் கேட்கிற பொழுது, இப்படித்தான் நீங்கள் உறுதித்தன்மையோடு ஆமன்து பில்லாஹ் என்று சொன்ன பிறகு அந்த கொள்கையில நீங்கள் உறுதியோடு தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்கிறார்கள். இதற்கு பிறகு அறிவுரை எல்லாம்
நாம் பல கட்டங்களில் கேள்விப்பட்ட பிறகு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அங்கேதான் பிரச்சனை. பிராக்டிக்கலா உலக வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் எப்படி நடக்கணும்? தன்னை நான் முஸ்லிமாக கருதி கொள்கின்றேன், ஏகத்துவத்தில் ஒருவனாக நான் மற்ற மக்களுக்கு முன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்கின்றேன், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்பவனாகவும், அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய ஜமாத்தில் ஒரு உறுப்பினராக, ஒரு நிர்வாகியாக, அதை ஆதரிக்கக்கூடிய அபிமானியாக நான் இருக்கிறேன் என்றால், ஒட்டுமொத்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு வரலாற்று செய்திகளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு செய்தி உங்கள்கிட்ட நான் குறிப்பிடுகின்றேன். அது என்னவென்றால், நபித்தோழர்களுடைய வாழ்வில் நாம் பெற வேண்டிய படிப்பினை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நபி தோழர்களுடைய செய்திகளை அல்லாஹ் சொல்கிற பொழுது, சூரா ஆலி இம்ரான் குர்ஆனுடைய 3வது சூராவுடைய 146வது வசனம் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளால், உமா தஉஃபு வமஸ்தகானு வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன். அதற்கு பிறகு அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளால் அந்த நபித்தோழர்கள் மனம் தளரவில்லை, பலவீனப்படவில்லை, பணிந்து விடவும் இல்லை. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்ற ஓரிரை கொள்கை நம்மளுடைய மனதிலே ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட எத்தனையோ பாதிப்புகள், சோதனைகள், பிரச்சனைகள், மக்காவை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள், மதீனாவிலிருந்து பல தொல்லைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அபிசீனியாவுக்கு போனார்கள், அங்கேயும் தொல்லை வழங்கப்பட்டார்கள். அத்தகைய பாதிப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிறகும் கூட அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்கின்றான், லம்மா வஅஃபு வமா தஅஃபு வமஸ்தகானு. இந்த கொள்கையில் அவர்கள் மனதளவில் பலவீனமாக ஆகவில்லை, மனம் தளரவும் இல்லை, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம். வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன். இத்தகைய பொறுமையாளர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்ற தகவலை அல்லாஹ் சொல்கின்றானே. வாங்க அந்த வரலாற்று செய்திகளை பார்ப்போம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஆரம்ப கால நிகழ்வு. அவங்களுடைய தாய் முஷ்ரிக் அந்த கொள்கையில் இருக்கிறாங்க, இணை வைப்பு என்ற கொள்கையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய தாயுடைய பேர் உம்மு சஅத், சஅதுடைய தாய். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்களுடைய தாய் சொல்றாங்க, ஹலஃபத் உம்மு சஅத், உம்மு சஅத் அவங்க சத்தியமிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் துகல்லிமுஹு அபதா, ஒருபோதும் உன்னிடத்தில் சத்தியமாக நான் பேச மாட்டேன். ஒரு தாய் பெற்ற மகனிடத்தில் சொல்லக்கூடிய வாக்குமூலம். ஏன் உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன் எதை வரைக்கும் என்றால், ஹத்தா யக்ஃபுர பிதீனிஹி, உன்னுடைய இறை மார்க்கத்தை இஸ்லாத்தை விட்டுவிட்டு இறை மறுப்பு என்ற கொள்கைக்கு திரும்புகின்ற வரை அல்லாஹ் துகல்லிமுஹு அபதா, ஒருபோதும் உன்னிடத்தில் நான் பேச மாட்டேன். அதோடு நின்றாமல், வலா தஅகுல் வலா தஷ்ரப், சாப்பிடவும் மாட்டேன், தண்ணீர் பருகவும் மாட்டேன். தாய் சத்தியமிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அந்த தருணத்தில், ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களில் தாயினுடைய சத்தியமிட்டு வாக்குமூலம் வருகிறது. ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வு இதை ஒட்டி பார்க்கணும். ஏகத்துவத்திற்கு வந்தால், ஏகத்துவ பள்ளிக்கு போனால், ஏகத்துவத்தை கடைபிடித்தால், யாருடைய அலறல் சத்தம் கேட்கின்றோம்? தாயுடைய அலறல். ஏன் அங்க போன, அவர்களோடு ஏன் சேர்ந்த, ஏன் நெஞ்சில கை கட்டி தொழுத, ஏன் விரல சட்ட, ஏன் தொப்பி அணியல என்று தாயினுடைய கூக்குரலாக ஏகத்துவத்திற்கு எதிராக இன்றைக்கும் ஒவ்வொரு ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. அத்தகைய பிரச்சனை சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். தாய் சத்தியமிட்டு சொல்லிவிட்டார்கள்,
பேச மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தண்ணீரை குடிக்க மாட்டேன். இங்கேதான் கொள்கை உறுதியே பார்க்கணும். தாய் சொல்லிவிட்டார் என்பதற்காக சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவருடைய மனநிலை யோசித்து பாருங்கள். தாய் சத்தியமிட்டு சொல்லிவிட்டாங்க. அதே நிலையில் உம்மு சஅதுடைய நிலை கடக்கிறது. தண்ணீரை குடிக்காம, சாப்பிடாம, பேசாம, அப்படியே கடைசி வரை மயக்கம் என்ற நிலையில் உம்மு சஅத் சென்று விட்டார்கள். அப்போதும் அங்கே சஅத் இப்னு அபீ வக்காஸ் மனம் தளரவில்லை. அவர்களுடைய மனம் பலவீனப்படவில்லை. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அசத்தியத்திற்கு போக வேண்டுமா என்று அவருக்கு எந்த விதமான மனசிலே ஊசலாட்டம் வரவில்லை. அங்கேயும் அவர்கள் உறுதியாக நின்றார்கள். போ, நீ சத்தியமிட்டாலும், நீ என்கிட்ட பேசினாலும் நான் என் கொள்கையில உறுதியாக நிற்பேன் என்று நின்றார்கள். மனக்குழப்பத்தினுடைய நிலை அன்றைக்கு இருந்தது. என்ன செய்யணும் என்ற நிலை தெரியல. குர்ஆன் வசனம் இல்ல, புகாரி முஸ்லிம் அங்கே இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அமைதியாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிற பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி அருளுகின்றான். வ இன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன். உனக்கு அறிவு இல்லாத விஷயத்தில் உன்னுடைய பெற்றோர் உனக்கு கட்டுப்படுமாறு அல்லது எனக்கு மாறு செய்யுமாறு என்று உனக்கு சொன்னால் ஃபலா துதிஉஹுமா, அந்த பெற்றோருக்கு நீ கட்டுப்படாதே. ஏன்னா சஅத் ரலியல்லாஹு அவர்களுடைய தாய் ஒரு வசனத்தை எடுத்து வந்து சஅத் இப்னு அபீ வக்காஸ்ட்ட சொல்றாங்க. ஏப்பா, நீ முஸ்லிம்னு சொல்ற, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ற, அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்ற, அதோ அந்த அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, உம்முடைய தாய்க்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்திருக்கிறான், வலியுறுத்தி இருக்கிறான். இப்போது உன்னுடைய தாயாக இருக்கிற நான் சொல்றேன், ஏகத்துவத்தை இஸ்லாத்தை விட்டுட்டு வா. இந்த வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஏன்னா அதற்கு பிறகு வஹி வந்தாதான். இப்படி அவங்களுடைய தாய் சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அல்லாஹ் சொல்கின்றான், உலக விவகாரங்களில் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகம் தொடர்புடைய விஷயங்களில் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. மார்க்கம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கமா, உறவுகளா, உறவினர்களா, சொந்த பந்தங்களா என்று வருகிற பொழுது ஒருபோதும் கட்டுப்பட்டு விடக்கூடாது. தாய்க்கே அந்த தகுதி என்றால் மற்றவங்க யாரு? தாய்க்கு அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம். தாய் சொல் தொட்டா தட்டாத, சீ என்று சொல்லாத, அவர்களுடைய மனம் புண்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளாத. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? முஃமின்களை பார்த்து தன்னுடைய பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்ன இறைவன் மார்க்கமா உலக விஷயமா என்று வருகிற பொழுது தாயா இருந்தாலும் எவரா இருந்தாலும் என்ன, அல்லாஹ்வுடைய சட்டத்தை பார், அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன பேசுகிறது அதை நீ பார் என்று ஒட்டுமொத்த ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், இப்பொழுது வாங்க நம்ம பிரச்சனைக்கு. இப்போ ஏகத்துவத்தில் என்ன பிரச்சனை? ஏகத்துவத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மறுமை நாள் வரைக்கும் ஏகத்துவவாதிகள்கிட்ட தான் பிரச்சனை. எங்கே தடுமாறுறோம்? உறுதியாக நிற்க வேண்டிய நாம் எந்த ஒரு சூழலிலும் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடாத ஒரு கொள்கை கோட்பாடு கொண்ட நாம் சாதாரண கல்யாணம் என்று வருகிற பொழுது தடுமாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நேர பிரியாணி என்ற சோத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சட்டத்தை மிதித்து நடக்கக்கூடிய திருமணங்கள், ஆடம்பரம், ஊரை பார்க்கக்கூடிய அளவிற்கு காரி துப்பப்படுகின்ற திருமணம், பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்ட வரதட்சணை வாங்கப்பட்ட திருமணம், இப்படி பல்வேறு அனாச்சாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்திலே நான் ஏகத்துவவாதி என்று ஊரால் அறியப்பட்ட, பார்க்கப்படுகின்ற, எல்லோரும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் நான் இருக்கிறேன் என்றால், இந்த இடத்துல என்னுடைய நட்பு வட்டாரங்களுடைய திருமணம், என் சொந்த பந்தங்களுடைய திருமணம், எனக்கு தெரிந்தவர்களுடைய திருமணம்,
ஒரு சுவத்துக்காக போய் உங்களுடைய ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கிறீங்களே, எப்பேற்பட்ட தவறுகள் நீங்கள் செய்றீங்க. எப்பேற்பட்ட தவறு என்றால், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல திருமணம் சம்பந்தமாக சொல்லும் பொழுது வஆத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை மகரை கொடுத்துதான் திருமணம் முடிக்கணும். ஆண்மகனுக்கு கட்டளை. அப்போதான் அவன் ஆண்மகன், இல்லைன்னா அவன் பேமருது தான். மருதுக்கு அடையாளமே அவன் திருமணம் முடிக்கிற பொழுது கொடுத்துதான் திருமணம் முடிக்கணும். இது திருமணத்தினுடைய மிக முக்கியமான சட்டங்களில் ஒன்று. இது ஒண்ணா? இரண்டாவது, நம்ம முஸ்லிம் என்று சொல்கின்றோம், ஏகத்துவத்தை கடைபிடிக்கிறோம், அதை விட்டுருங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்றால், நாளை மறுமையும் மன்னரையும் சந்திக்கக்கூடியவர்கள் என்றால், அதில் உங்களுக்கு திராணி இருந்தால், உண்மையான நீங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்றால், உங்களுக்கான ஒரு வசனம் எந்த சபையா இருந்தாலும் சரி. 4வது சூரா சூரத்துன் நிசா என்ற சூறாவில் 140வது வசனம். காது சரியா கேட்கட்டாலும் நல்ல தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஆண்களும் பெண்களுக்குமான தகவல். ஏகத்துவத்தை கடைபிடிக்கிறோம் என்றால் இந்த கொள்கையில் உயிர் மூச்சு வரைக்கும் தான். இது எந்த தனி மனிதனுடைய கொள்கை அல்ல, நாம் ஏற்றுக்கொண்ட ரப்புல் ஆலமீனுடைய கொள்கை, திருமறை குர்ஆனுடைய வசனம், நபிகளாருடைய வாழ்க்கை. இத்தகைய கொள்கை ஏற்றவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் இன்னொரு அழகான ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவுரை சொல்கின்றான். அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹ் ஐ யுக்ஃபர பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிற பொழுது அல்லாஹ்வின் வசனங்கள் மறுக்கப்படுகின்றதையும், அல்லாஹ்வின் வசனங்கள் மறுக்கப்படுவதையும் அவை கேலி செய்யப்படுவதையும், அன் இதா சமிஅத்தும், நீங்கள் செவியுற்றால் அல்லது அறிந்து கொண்டால், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு ஒருபோதும் அமராதீர்கள். ஏன் உட்காரக்கூடாது, ஏன் சேரக்கூடாது? மண்டப திருமணம் ஆடம்பரத்தினுடைய அடையாளம். பெண் வீட்டாருடைய தகப்பனாருடைய பைசாக்களை பிடுங்கி திங்கக்கூடிய ஒரு திருமணம். அவனுடைய செலவினங்களில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்து நிக்காஹுடைய விருந்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு திருமணம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்பட்டு மறுக்கப்பட்டு அரங்கேற்றப்படக்கூடிய அந்த அரங்கங்களில், மண்டபங்களில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் ஏகத்துவத்திற்கு ஒன்றும் இழிவு இல்லை, உங்களுக்கு தான் இழிவு. ஏன்னா நீங்க தான் மறுமை சந்திக்க இருக்கிறீங்களே. அல்லாஹ்வை தனியா சந்திக்கிறோம், கூட்டமாக குடும்பமாக சந்திக்க முடியாது. தன்னந்தனியாக அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஏண்டா என் வசனத்தை கேலி செஞ்ச, ஏண்டா என் வசனத்தை மறுத்த, அல்லாஹ் கேட்கிற பொழுது என்ன பதில் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அன்னிதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹஸு பிஹா, வசனங்களை கேலி செய்யப்படுவதையும் அதை மறுக்கப்படுவதையும் நீங்கள் செவியுற்றால், ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள். இன்னக்கும் இதம் மித்லுஹும், அப்படி ஒரு கால் அல்லாஹ்வுடைய வசனங்களை புறத்தள்ளிவிட்டு ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு ஊருக்காக, மனவீச்சைக்காக, குடும்பத்திற்காக அந்த சபைகளில் நீங்கள் கலந்து கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னக்கும் இதம் மித்லுஹும், நீங்களும் அவர்களவர்கள் தான். வரம்பு மீறி ஆடம்பரமான திருமணங்களுக்கு எத்தனை அவனுடைய அட்டூழியங்கள் அவன் செய்தானோ அவனை போல நீயும் ஒருவன் தான். இது போதாதா? இன்னும் ஆதாரம் வேணுமா? அல்லாஹ் சொல்கிற, எப்பா என் வசனத்தை கேலி செய்யறான்பா, நான் சொன்ன கொடுத்து திருமணம் செய், வாங்காத பிச்சை எடுக்காத, கொடுத்து செய், உன் செலவுல நீ திருமணம் முடிக்கணும் என்று குர்ஆனுடைய வசனங்கள். அப்படி ஒரு சபை மறுக்கப்பட்டு அந்த சபை அங்கே ஊரே இருக்கட்டும், உறவினர் இருக்கட்டும், பெற்ற தாய் இருக்கட்டும், பெற்றெடுத்த தந்தை இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எதை பார்க்கணும்? ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிற நான், அதையும் தாண்டி
நாளை மறுமையை சந்திக்க போற. ஏன்னா இது ஒருத்தனுடைய பிரச்சனை இல்லை, சமூக கொடுமைங்க. இது ஒருத்தன் கிட்ட பொருளாதாரம் இருக்கிறவன் திமிரா செய்யறான். அதை பார்த்து ஏழை மக்களுடைய நிலை என்ன யோசித்து பாருங்க. சமூகத்தில் என்ன நடக்குது? தன்னுடைய தகப்பனாருக்கு என்னால் திருமணம் செய்து வைக்க முடியல, பிச்சை கேட்கிறான், லட்சக்கணக்கில் வாகனத்தை கேட்கிறான், செல்போனை கேட்கிறான், வீட்டை கேட்கிறான், இடத்தை கேட்கிறான். என் அப்பனுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்கே போய் அவர் என்னை திருமணம் செய்து முடிப்பார்? எங்கே போய் என்னை கரை சேர்ப்பார் என்று சொல்லி அதை மனதில் ஏற்றி பல முஸ்லிம் சகோதரிகள் இன்றளவும் நம்மளுடைய ஊரை விட்டு நம்மளுடைய ஊரில் படிதாண்டி ஓடக்கூடிய அவல நிலை போதாதா? யாருக்கிட்ட யாரா இதுக்கு பொறுப்பு ஏத்துவா? தெரிந்த சகோதரர்களை இப்படி அவர் மனநிலையில் இருக்கிறார்கள் என்றால், தெரிந்தும் தெரியாமல் நடிக்கக்கூடியவர்களுடைய மனநிலை விட்டுருங்க. ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஆகாதா? எத்தனை தாயோடைய கண்ணீருக்கு நீங்கள் பதில் சொல்லணும்? சமூக கொடுமை இது. ஒரு நேரம் சோத்து திங்கிறதுக்கு பிரியாணி திங்கிற அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுக்கலையா? கோடான ரூபாய் கொட்டி கொடுத்திருக்கிறான், லட்சங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், உங்களை அழகுபடுத்தியிருக்கிறான், உலக வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறான். அப்போது ஏன் யாரிடத்தில் போய் முறையிடுவது? சமுதாயத்தினுடைய கொடுமை இது. இந்த கொடுமைகளில் இங்கதான் நம்ம என்ன செய்றோம்? வீழ்ந்து போகிறோம். ஏகத்துவவாதி நெஞ்சில கை கட்டுறவன் தொப்புள்ள கட்ட மாட்டான், தொப்பி அணியாதவன் தொப்பி போடணும்னு சொல்ல மாட்டான், ஏகத்துவம் சரியில்லை என்று சொல்லி வேறு ஒரு கொள்கைக்கு போக மாட்டான். தடுமாறக்கூடியது இந்த இரண்டு விஷயங்கள் தான். ஒன்று இழந்த வீடு, மரணம் அடைந்த வீடு. இன்னொன்று இது மாதிரியான வரம்பு மீறி நடத்தப்படுகின்ற திருமணங்களில் தான் நாம் தடுமாறுபவர்களாக இருக்கிறோம். ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த அருட்கொடை என்பது ஆகச் சிறந்தது. எத்தனை அருட்கொடைகள் நீங்கள் எண்ணி அது சிறந்தது இது சிறந்தது என்று சொன்னாலும், ஏகத்துவம் நேர்வழி என்ற அருட்கொடையை போல உலகத்தில் மனிதனுக்கு கிடைத்த அருட்கொடைகள் வேறு எதுவுமே கிடையாது. ஆக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கொள்கையில் உறுதியானவர்களாக இருந்து மரணத்தை சம்பவிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.